நம்ம நாட்டுல எத்தனையோ விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருக்காங்க. தேங்காய் பறக்க தென்னை மரத்துல மேல ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க. வயக்காட்டுல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது பாம்போ பூச்சோ கடிச்சு நிறைய விவசாயி இறந்து போயிருக்காங்க. வாழை காத்துல சாஞ்சி அதனால வேதப்பட்டு நிறைய விவசாயி பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காங்க. விளைஞ்சு கிடக்க நெல் மழையால அழிஞ்சு கிடக்கும் போது அதை பார்த்து வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்ல நடு தெருல தான் நிற்கும் கடனால. அதை பத்தி பேச யாருமே அன்னைக்கு இல்ல, யாருமே இல்ல. அதை பத்தி பேசுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே வரல. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு அத்தனை பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுதிய, சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அதை மட்டும்தான் பேசுதிய. அவங்க குடும்பத்துக்கு எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு கொடுக்காங்க, அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்காங்க. எத்தனை விவசாயி கடன் தாங்க முடியாம வெளியே சொல்ல முடியாம தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அவன் குடும்பம் நடு ரோட்ல நிக்கி. அன்னைக்கு இதை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசலாம்? பேப்பர்ல வந்திருக்கு. தோட்டத்துல விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட்ல அடிபட்டு செத்து போயிருவாங்க நிறைய பேர். உயிரை பணைய வச்சுதான் அவ்வளவு பேர் ராவும் போல விவசாய வேலை பார்க்கான். அத்த விவசாயி செத்து போனா அவனுக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இவ்வளவு வருத்தப்படுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. கவலை வேற ஐயோ வேற.